அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. 2021 அப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் வந்து புதுசாக ஒரு இது கொண்டு வராங்க. குரூப் 4 தேர்வு என்றால் ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர் கிடையாது, ஜெனரல் தமிழ் மட்டும் தான் உண்டு. இன்னைக்கு ஒரு 20 லட்சம் பேர் எக்ஸாம் அப்ளை பண்றாங்கன்னா ஒரு 12 லட்சம் பேர் ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், 8 லட்சம் பேர் ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட். அப்போ 8 லட்சம் பேருக்கு வாய்ப்பு பறிப்போகுது. உலகத்திலேயே பிலிம்ஸ் கொஸ்டினை விட மெயின் கொஸ்டின் ஈஸியா கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு டிஎன்பிஎஸ்சி. என்ன சார் சொல்றீங்க? ஜெனரல் இங்கிலீஷ் கொஸ்டின் அவ்வளவு ஈஸி, பார்த்த உடனே ஆன்சர் எழுதிடலாம். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இது தெரியாத உங்களுக்கு ஒருத்தர் வந்து சும்மா போனாலே 60-50 கொஸ்டின் எழுதிடலாம். அந்த அளவுக்கு ஈஸி, அந்த அளவுக்கு ஈஸி. 60-55 அங்க விழுந்து படிச்சு போனா 60-40 தாண்ட முடியல. தமிழ் மீடியம் மாணவர்களா இருக்கட்டும், ஆங்கில மீடியம் மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி ஏன் இப்படி பழிவாங்குது? அப்ப அவங்க எந்த ஒரு இதுல சொல்றாங்கன்னா குரூப் 4 அப்படின்னா தமிழ் மீடியம், குரூப் 2னா இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியம் மாணவர்கள் குரூப் 4க்கு தான் லாய்க்கு, அதாவது கிளரிக்கல் வேலைக்கு தான் லாய்க்குங்கறாங்க. ஆபீசர் வேலைக்கு படிக்கிறாங்க மாணவர்கள் இங்கிலீஷ் தெரியணும். ஒரு மனு ஒன்னு வருது, ஒரு அப்ளிகேஷன் வருதுன்னா குரூப் 4 தாண்டி தானே குரூப் 2 வரும். தமிழ் எழுதுனா மார்க் கம்மியா போடுங்க, இங்கிலீஷ் அதிகமா போடுங்க, ஒரு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுலயும் எப்படி ஊழல் பண்றோம்? இதுலயும் ஊழல் பண்றாங்க. இதுலயும் ஊழல் பண்றோம். என்ன சார் சொல்றீங்க? அதான் சார், ஒரு கை கால் நல்லா இருக்கிறவங்க, கண்ணு நல்லா தெரியறவங்கள்ட்ட நீங்க வந்து ஊழல் பண்ணா பரவாயில்ல. ஒரு மாற்றுத்திறனாளி அவருக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில், என்னன்னா பார்சியலி ஆப்ஷன். ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் ஒன்று கொண்டு எதுக்கு எலிஜிபிலிட்டி பேப்பர் வைக்கிறீங்க, தமிழ் தெரியுதா செக் பண்ணு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான வரணும் அப்படின்னா இவங்க ரிஜெக்ட் பண்ணு. எப்படி சார் பண்ண முடியுமா சார்? அப்படி சார் பண்ண முடியுமான இதற்கு வேறு என்ன பொருள் என்று எனக்கு புரியவில்லை. இது நிர்வாக குளறுபடி என்றால் எத்தனை நிர்வாக குளறு மாற்றுத்திறனாளியில் ஒரு நிர்வாக குளறுபடி, ஆயுத இடத்தை சேர்ந்தவருக்கு ஒரு நிர்வாக குளறுபடி, ஒட்டுமொத்தமாக நிர்வாக குளறுபடி மட்டும்தான் நடந்து முடியும். அதனாலதான் நாங்க கேட்கிறோம், நீங்க வேலையே கொடுக்க வேண்டாம், என் ஆன்சர் சீட்டு கொடுங்க. டிஎன்பிஎஸ்சில ரீவாலுவேஷன்ங்கிற கான்செப்டே கிடையாதா? ஃபார் எக்ஸாம்பிள் +1 +2 டிகிரி படிக்கும் போது கூட நம்ம ரீவாலுவேஷன் கேட்டு நம்ம அப்ளை பண்ணா அதுக்கு ரீவாலுவேஷன் பண்ணுவாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சில ரீவாலுவேஷன்ங்கிற மெத்தடே கிடையாதா? நோட்டிபிகேஷன்ல ரீவாலுவேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இது மிகப்பெரிய அநீதியாச்சு சார், மிகப்பெரிய அநீதி. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திருமிகு நட்ராஜ் சுப்பிரமணியம் அவர்கள் உள்ளார். வணக்கம் நட்ராஜ் சார். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைக்கு ஒரு போராட்டம் நடத்தியிருந்தீங்க. டிஎன்பிஎஸ்சி தமிழ்ல தேர்வு எழுதியவர்களை ரொம்ப புறக்கணிக்கிறாங்க. குரூப் 1 குரூப் 2A மெயின்ஸ்ல தமிழ் வழியில தேர்வு எழுதுபவர்களை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து புறக்கணிக்கிறாங்க. யார் யாரெல்லாம் ஆங்கிலத்துல தேர்வு எழுதுறாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய மார்க்ஸ் கொடுக்குறாங்க, தமிழ்ல எழுதக்கூடியவங்களுக்கு மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. அதாவது ஆன்சர் கீழே வந்து இங்கிலீஷ்ல என்ன எழுதியிருக்காங்களோ அதுக்கு தான் நீங்க மார்க் கொடுங்க, இங்கிலீஷ்ல எழுதிருக்கக்கூடிய விடை தான் இறுதியானது அப்படிங்கிற நாம்ஸ் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, தவறானது. தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன குரூப் 4 மட்டும் தான் வரணுமா, குரூப் 2 குரூப் 1 பதவிகளுக்குலாம் வரக்கூடாதுன்னு ஒரு மிக காட்டமாக நேற்று வந்து போராட்டத்துல பேசியிருந்தீங்க. அப்படி என்ன சார் தமிழ் மீடியம்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, தமிழ்ல தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வஞ்சனை பண்றாங்க? அப்படி என்ன பண்றாங்க? டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா முதலில் வந்து ஒரு நடுநிலையான அமைப்பாக இல்லை தமிழ் மீடியம் மாணவர்களுக்கும் ஆங்கில மீடியம் மாணவர்களுக்கும். 2019 வந்து ஒரு குரூப் 4 தேர்வு கடைசியாக நடந்துச்சு. 2021 முன்னாடி, இந்த அரசாங்கம் வரதுக்கு முன்னாடி. அதுல வந்து ஒரு குரூப் 4 தேர்வு என்றால் பொது தமிழும் உண்டு, பொது ஆங்கிலமும் உண்டு. ஆங்கில மீடியம் ஸ்கூல்ல படிச்ச எல்லாரும் டாட்டா வீட்டு பசங்கெல்லாம் கிடையாது, பிள்ளை வீட்டு பசங்க, அவங்களும் சாதாரண வீட்டு பசங்க தான். ஸோ இவங்க 2021 அப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் வந்து புதுசாக ஒரு இது கொண்டு வராங்கன்னா குரூப் 4 தேர்வு என்றால் ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பர் கிடையாது, ஜெனரல் தமிழ் மட்டும் தான் உண்டு. இன்னைக்கு ஒரு 20 லட்சம் பேர் எக்ஸாம் அப்ளை பண்றாங்கன்னா ஒரு 12 லட்சம் பேர் ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், 8 லட்சம் பேர் ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த 8 லட்சம் பேருக்கு வாய்ப்பு பறி போகுது, எக்ஸாமே எழுத முடியாம போகுது. இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. இது முதல்ல பண்ண டிஎன்பிஎஸ்சி, இதுதான் முதல் தப்பு. அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி ஓகே அவங்களுக்கு வந்து குரூப் 4ல வாய்ப்பு இல்லாமல் போச்சு, அப்போ குரூப் 2A தேர்வு. குரூப் 2A தேர்வில் பொது ஆங்கிலமும் உண்டு, பொது தமிழும் உண்டு. 200 கேள்விகள்ல 140 கேள்விகள் ஜெனரல் நாலேஜ், 60 கேள்விகள் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம். ஓகே, அந்த பொது தமிழ் கேள்விகளை 60க்கு 40 கேள்விக்கு மேல யாருமே ஆன்சர் பண்ண முடியாது. ஓ, தமிழ் அவ்வளவு கஷ்டமா கேட்கறாங்க? ரொம்ப கஷ்டம் கேட்டாங்க. 15 தானே கேட்கறாங்க. ஸ்கூல் புக்கு தான், பழைய புக்கு, 2007 உள்ள புக்கு, தமிழ் புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு. அப்போ அதே மாதிரி 2007 சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில கேள்விகளை ஏன் கேட்கல, அந்த அளவுக்கு கடினமாக ஏன் கேட்கல? ஒரு பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க, அந்த பேசேஜ்லேருந்து 5 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அந்த பேசேஜை வாசிச்சோன்னா கேள்விக்கு ஆன்சர் எழுதிருந்தா. இப்போ தான் இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்குது, அதே மாதிரி ஒரு பேராகிராஃபை கொடுத்து தமிழில் ஏன் கேள்வி கேட்கல? ஸோ இதுதான் எங்கள் கேள்வி.
நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தமிழ் அறிஞர்களாக இருந்தாலும் சரி, ஆகுபெயர், காலவாகுபெயர், இடாவாகுபெயர், கருவியாகுபெயர் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இவங்க கேட்டது விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர். இதெல்லாம் வந்து கடந்த 15 வருடங்கள் எந்த புக்கிலும் இல்லை. 2007 சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கு. அந்த அளவுக்கு கடினமாக கேள்வியை செட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் டிஎன்பிசிக்கு ஏன் வந்தது? கேட்டா குரூப் 4ல அவங்களை நாங்கள் உங்களை நாங்கள் ரிஜெக்ட் பண்ண சொல்லலையே, ஆங்கிலம் வச்சிருக்கலாமே. ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றோம். இதுல என்னன்னா இந்த குரூப் 2 வந்து மெயின் எக்ஸாம் பேப்பர், ஒரு எக்ஸாம் ஒன்று பாஸ் பண்ணிட்டு அடுத்து மெயின்ஸ் வர, பிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் வராங்க. உலகத்திலேயே பிலிம்ஸ் கொஸ்டினை விட மெயின்ஸ் கொஸ்டின் ஈஸியா கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு டிஎன்பிசி தான். என்ன சார் சொல்றீங்க? ஜெனரல் இங்கிலீஷ் கொஸ்டின் அவ்வளவு ஈஸி, பார்த்த உடனே ஆன்சர் எழுதிடலாம். ஓகே, சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் இது தெரியாத உங்களுக்கு? ஒருத்தர் வந்து சும்மா போனாலே 60-50 கொஸ்டின் எழுதிடலாம். அந்த அளவுக்கு ஈஸி, 60-55. அங்க விழுந்து படிச்சு போனா 60-40 தாண்ட முடியல சார். ஜிகேல அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க, மேக்ஸ் அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டாங்க. தமிழ்ல வந்து 40 கொஸ்டின் யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் கையை காலை கட்டி போட்டுட்டு இன்னொருத்தனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா விட்டு ஓடுங்கடானா என்ன அர்த்தம்? ஓகே, குரூப் 4ல வந்து காம்படிஷனே இல்லை, இங்கிலீஷும் சுத்தமா கிடையாது. ஆமா, இது எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் மாணவர்களா இருக்கட்டும், ஆங்கில மீடியம் மாணவர்கள் டிஎன்பிசி ஏன் இப்படி பழிவாங்க வேண்டும்? அப்ப அவங்க எந்த ஒரு இதுல சொல்றாங்கன்னா, குரூப் 4 அப்படின்னா தமிழ் மீடியம், குரூப் 2னா இங்கிலீஷ் மீடியம். ஓகே, தமிழ் மீடியம் மாணவர்கள் குரூப் 4க்கு தான் லாய்க்கு, அதாவது கிளரிக்கல் வேலைக்கு தான் லாய்க்குங்கறாங்க. ஆபீசர் வேலைக்கு படிக்கிற மாணவர்கள் இங்கிலீஷ் தெரியணும். ஒரு மனு ஒன்று வருது, ஒரு அப்ளிகேஷன் வருதுன்னா குரூப் 4 தாண்டி தானே குரூப் 2 வரும். ஒருத்தர் இங்கிலீஷ்ல மனு கொடுக்குறாருன்னா டைரக்டா குரூப் 2 வந்து கொடுத்துட முடியுமா? பிஓ கிட்ட தான் கீழே தான் கொடுத்தாகணும். கொடுத்து அது கூட தெரியாம இங்கிலீஷை டெலீட் பண்ணி விட்டுட்டு தமிழ்ல கஷ்டமா கேட்டுட்டு சரி ஓகே அதை விடுங்க, மெயின் எக்ஸாம் எழுதுறோம், குரூப் 1 குரூப் 2 மெயின் எக்ஸாம் எழுதுறோம், தமிழ் எழுதுனா மதிப்பெண் வழங்குறதே கிடையாது. நான் கேட்கிறேன், கலைஞர் அவர்கள் 2010ஆம் வருடம் தமிழ் மீடியம் படித்தவர்களுக்கு டிகிரி படிச்சானா ரிசர்வேஷன் கொடுத்தாரு, 20 கொடுத்தாரு. அது வந்து உண்மையிலேயே வந்து தமிழை ஒரு பாடமாக எடுத்து படித்தவர்கள் வாழ்க்கையில் மேல வர வேண்டும், தமிழ் படித்தா பிச்சை தான் எடுக்க போக முடியும் அப்படின்னு பெரியார் சொன்னது தவறு என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று கலைஞர் அதை செய்தார். பெரியார் வந்து கலைஞருடைய ரோல் மாடல் இருந்தாலும் தன்னுடைய குருநாதர் தவறு செய்தாலும் தமிழுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு ரிசர்வேஷன் கொடுத்து தமிழுடைய மாணவர்கள் மேல வர வைக்கிறதுக்காக பண்றாரு. ஆனா நீங்க தமிழ்ல எழுதுனா மதிப்பெண் கொடுக்கறது கிடையாது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழே சங்கர் பாண்டியராஜ் என்பவர் தமிழில் எழுதி ஐஏஎஸ் ஆன அப்படிங்கிறாரு. நான் முதல்வன் திட்டத்தின் கீழே ஏதோ ஒரு பாண்டியராஜ் ஒரு குரூப் 1 வாங்க முடியல, தமிழ்ல எழுதி 90 பணியிடங்கள் இப்போது நிரப்பப்பட்டுள்ளது. குரூப் 1ல 20% என்றால் 18 நபர்கள், 18 நபர்களும் தமிழில் எழுதிதான் இந்த குரூப் 1 போஸ்ட் வாங்கினாங்கன்னா கிடையாது. அவங்க வந்து ஒரு பிஏ தமிழ் லிட்டரேச்சர் டிகிரி வச்சிருக்கிறாங்க, எக்ஸாம் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறாங்க. ஓகே, ஏன் அப்படி ஒரு பாகுபாடு? தமிழர்கள் என்றால் இழிச்சவாயர்கள் என்று டிஎன்பிசி நினைத்துக் கொண்டிருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியவில்லை. அனைத்து மாநிலங்களும் அவர்களுடைய சொந்த மொழியில் ஒரு தேர்வு எழுதி ஒரு துணை ஆட்சியராக ஆக முடிகிறது, தமிழ்நாட்டில் ஆக முடியவில்லை. ஓகே, இங்கிலீஷ் எழுதினாதான் மார்க் போடுறாங்க, இங்கிலீஷ் எழுதினா மட்டும்தான் மார்க் போடுறாங்க. ஏன் சார் தமிழை புறக்கணிக்கிறாங்க? ஏன் தமிழ் எழுதினா மார்க் போட மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு வந்து அவங்களே நினைச்சுக்கிறாங்க தமிழ் எழுதினா அறிவில்லை, தமிழ் எழுதுபவர்கள் முட்டாள்கள். தமிழ்ல வந்து எவ்வளவு சிறப்பா வந்து பதில் எழுதினாலும் அந்த பதிலுக்கு வந்து மார்க் போட மாட்டாங்களா? மார்க் போய் 2016 தமிழ் எழுதுறாரு வரல, 17 எழுதுறாரு, 19 வரல, 20க்கு அப்புறம் இங்கிலீஷ் எழுதுறாரு வந்துருச்சு. அகைன் மறுபடியும் இன்டர்வியூ போறாரு. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வரலாறு, புவியியல், பொருளாதாரம் இதெல்லாம் எதுவுமே படிக்க வேண்டாம், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் படிச்சுட்டு ஏபிசிடின்னு பேப்பர் எழுதி வச்சிருந்தா டெப்டி கலெக்டர் போஸ்ட் கொடுத்துருவாங்க போல. அந்த நிலைமை தான் நீங்க டிஎன்பிசிக்கு இருக்குது. பிறகு இடஒதுக்கீடு எதற்கு? நீங்க இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஒருவர் வேலை பெறுகிறார் என்றால், தமிழ் மீடியம் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி வேலை பெறுகிறார் என்றால் அவர் அந்த தேர்வை தமிழில் தான் எழுத வேண்டும் என்று ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வரணும். அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ் தெரியாத நபர்கள் அரசு வேலைக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லி ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க. நீங்க எவ்வளவு சொல்றீங்க? இப்போ தமிழ் எழுத வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் கொண்டு வரல? இது அதிகாரிகளுக்கு நன்றாக, இதுல அதிமுக திமுக விஷயம் கிடையாது, அதிகாரிகள் தான். ஓகே, கொள்கையை உருவாக்குபவர்கள் அதிகாரிகள். அப்ப தமிழில் எழுதுபவர்களை நீங்கள் அவ்வளவு கேவலமா பாத்தீங்கன்னா அவங்க எங்க தான் போவாங்க? அரசாங்கத்தை விட்டு அவங்களுக்கு வேற என்ன தெரியும் சொல்லுங்க? இது வந்து முழுக்க தவறான ஒண்ணு. இதை வந்து இது எப்படின்னா, தமிழ் எழுதுனா மார்க் கம்மியா போடுங்க, இங்கிலீஷ்னா அதிகமா போடுங்க, இது ஒரு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுலயும் எப்படி ஊழல் பண்ணலாம்? இதுலயும் ஊழல் பண்றாங்க. இதுலயும் ஊழல் பண்ணலாம். என்ன சார் சொல்றீங்க? அதான் சார், ஒரு கை கால் நல்லா இருக்கிறவங்க, கண்ணு நல்லா தெரிகிறவங்கள்ட்ட நீங்க வந்து ஊழல் பண்ணா பரவாயில்ல. ஒரு மாற்றுத்திறனாளி குரூப் 2 தேர்வு எழுதியிருக்கிறாரு, சரி, ஒரு பிசிக்கலி சேலஞ்சு குரூப் 2 தேர்வு எழுதியிருக்கிறாரு, எக்ஸாம் எழுதியிருக்கிறாரு February 8. அவருக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி தேவையில்லை.
காலையில் நடக்கக்கூடிய மார்னிங் ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி தேவையில்லை. விலக்கு கொடுத்துட்டாங்க, அரசாங்கம் விலக்கு கொடுத்துட்டாங்க. கருணை உள்ள ஒரு அரசாங்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அந்த புது தமிழ் எழுத தேவையில்லை. திராவிட மாடல் அரசாங்கம் தமிழ் மீடியம் தேர்வு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழில் எழுத வேண்டாம், உங்களுக்கு விலக்கு கொடுத்துடுறோன்ட்டாங்க. சிசாட் மாதிரி அது வந்து கம்பல்சரி பேப்பர் அது. ஆமா, அதுல நீங்க பாஸ் ஆனாதான் அடுத்து திருத்துவாங்க. ஆமா, நீங்க அது எழுத வேண்டான்ட்டாங்க. ஓகே, எங்களுடைய அப்பா ஸ்டாலின் அவர்கள் அந்த விலக்கு கொடுத்தாரு, நாங்கள் மனமும் வந்து ஏத்துக்கிறோம். அந்த மாற்றுத்திறனாளி நான் மாற்றுத்திறனாளி என்று அப்ளை பண்ணுகிறார், அதில் அவருக்கு விலக்கு வருகிறது. பேப்பர் 1 எழுதல, பேப்பர் 2 மட்டும் எழுதுறாரு. பேப்பர் 2 வந்து ஒரு அப்ஜெக்டிவ் பேப்பர், ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லாம் பேப்பர் 2 மட்டும் எழுதுறாரு. ஓகே, ரிசல்ட் வருது. அவருக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலு. என்னன்னா பார்சியலி ஆப்ஷன் வருது. என்ன சார் சொல்றீங்க? எங்களுக்கு விலக்கு நான் கேட்டேனா? விலக்கு தான் கொடுத்துருக்காங்க, நீங்க தான் கொடுத்தீங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்சியலி ஆப்ஷன் என்ன அர்த்தம்? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இல்லை, இது தெரியாம தான் கேட்குறேன். இது தெரிஞ்சு செய்றீங்களா, தெரியாம செய்றீங்களா? இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர்னு வச்சுக்கோங்க. நிர்வாக குளறுபடி. அப்புறம் நிர்வாகம் எதற்கு? இழுத்து முடிட்டு போக வேண்டியது என்ன? எத்தனை பேப்பர் தான் நீங்க இதே குரூப் ஏ தேர்வில் இன்னொரு மாணவர் ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்தவர் 156 கேள்விக்கு ரிட்டையர் போட்டிருக்கு. 3 வருஷம் உட்காந்து படிக்க நல்லா படிப்பார். ஓகே, குரூப் 2A. ஆமா, 156 கொஸ்டின் போட்டிருக்கிறேன், வந்துடும் நினைச்சார். ஃபர்ஸ்ட் 10 ரேங்க்குள்ள வந்துடும் அவருக்கு. 156 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 ரேங்க்குள்ள அவருக்கு வந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ரிசல்ட் பார்க்குறாரு, டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூஷன் ஏன் அப்படின்னு வருது. கேட்டா நீங்க வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல வயலேஷன் பண்ணிட்டீங்க. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல என்ன வயலேஷன் பண்ண முடியும் அப்படின்னு அவருக்கு வந்து மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, 17F அப்படின்னு ஒரு பிரிவு கொடுக்குறாங்க. சரி, இன்ஸ்ட்ரக்ஷன். அதில் போய் பார்த்தா அந்த விடை புத்தகம் கரும்பு நிற பேனா பயன்படுத்த வேண்டும், அந்த விடை புத்தகம் நீங்க வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அவர் எதுவுமே செய்யல, கரெக்டாக இருக்கிறாரு. ஓகே, அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த எலிஜிபிலிட்டி பேப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுல நீங்க பாஸ் ஆனா மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து திருத்தவே இல்லை, வயலேஷன் பண்ணிட்டாருன்னு இது பண்ணிட்டாங்க. அது பாஸ் ஆனதுன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டிவ் திருத்த முடியும். இது பிப்ரவரி 8 நடந்துச்சு. பிப்ரவரி 23 குரூப் 2 தேர்வுக்கான மெயின். இதுக்கு மட்டும் நடந்தது குரூப் 2A தேர்வு மெயின். ஓகே, பிப்ரவரி 23 குரூப் 2 தேர்வுக்கு மெயின். அதற்கும் இதே தமிழ் எலிஜிபிலிட்டி தான். ஓகே, ஒரே பேப்பர் தான், தனியால எக்ஸாம் வைக்கல. ஓகே, ஒரே எக்ஸாம் தான். அப்ப குரூப் 2க்கு ரிஜெக்ட் பண்ணிருக்கமா வேண்டாமா? ஆமா, ரிஜெக்ட் பண்ணிருக்கணும். குரூப் 2க்கு ஓவரா கம்யூனல் ரேங்க் வந்து 155 வருது அவருக்கு. ஓகே, அவருக்கு வேலை கிடைக்காது, வேற விஷயம். தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர்ல 69.5 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு கொடுக்குறாங்க. இது யாருடைய மிஸ்டேக்? அப்பனா அதுக்கு நிச்சயமா சர்வீஸ் கிடைச்சிருக்கும்னு சொல்ல போறீங்க. குரூப் கண்டிப்பா 2Aல மாநில அளவில் முதல் மதிப்பெண் சப் ரிஜிஸ்டர் அசிஸ்டன்ட் வேலையை அவர் எடுத்திருப்பார். 155 கொஸ்டின் போட்டிருக்காரு. சார் எனக்கு புரியல சார். அதாவது ஒரு எக்ஸாமுக்கு வந்து அந்த குவாலிஃபைங் பேப்பரை வந்து வயலேஷன் சொல்லிட்டு திருத்தல, ஆனா இன்னொரு எக்ஸாமுக்கு திருத்தி இருக்காங்க. இன்னொரு எக்ஸாம் அப்படின்னா எங்க தப்பு நடக்குது? இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரரா? இதுக்கு தான் நாங்க கேக்குறோம். அதாவது இவன் வந்து சர்வீஸ்க்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டம் போட்டு அது இப்படி பண்ணிருக்காங்களா தோன்றுகிறது. எலிஜிபிலிட்டி பேப்பர் ஒன்று கொண்டு எதுக்கு எலிஜிபிலிட்டி பேப்பர் வைக்கிறீங்க? தமிழ் தெரியுதா செக் பண்ணு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான வரணும் அப்படின்னா இவன் ரிஜெக்ட் பண்ணு. எப்படி சார் பண்ண முடியுமா சார்? அப்படி சார் பண்ண முடியுமான இதற்கு வேறு என்ன பொருள் என்று எனக்கு புரியவில்லை. இது நிர்வாக குளறுபடி என்றால் எத்தனை நிர்வாக குளறுபடி? மாற்றுத்திறனாளியில் ஒரு நிர்வாக குளறுபடி, ஆயுதாவ இடத்தை சேர்ந்தவருக்கு ஒரு நிர்வாக குளறுபடி, ஒட்டுமொத்தமாக நிர்வாக குளறுபடி மட்டும்தான் நாங்கள் நடந்து முடியும். அதனால தான் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் வேலையே கொடுக்க வேண்டாம், எனக்கு வேலையே வேண்டாம், என் ஆன்சர் சீட்டு கொடுங்க. அட்லீஸ்ட் நான் எப்படி எழுதியிருக்கேன்னா பார்த்துக்கிறேன். ஓஎம்ஆர் சீட்டாக இருக்கட்டும், வேல்யூவேஷன் டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக இருக்கட்டும், கும்பிடு ஓட்டு போயிடுற உங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நான் இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணலை, என்னுடைய ஆன்சர் சீட்டு கொடுங்க. கொடுக்க மாட்டாங்க. எப்ப தெரியுமா கொடுக்க மாட்டாங்க? எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. அதாவது எல்லாரும் வேலைக்கு போன ஆன்சர் பேப்பரே கொடுப்பாங்களா? ஆமா. அதுக்கப்புறம் ரீவாலுவேஷன் போட்டு ஒரு புண்ணியமுமே கிடையாது. ரீவாலுவேஷன் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன்ல ரீவாலுவேஷன் கிடையாதுன்றாங்களே. இதை வச்சுட்டு கோர்ட்டுக்கு கூட போக முடியாதே சார்? கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டு கேஸ் 4 வருஷம் நடக்கும். 4 வருஷம் கழிச்சு வந்து இவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமே நாங்க ஒழுங்கா இருப்போம். இவங்க கோர்ட்டு கேஸ் தான் தெரியுமே. அப்போ நான் என்ன கேட்கிறேன், மாணவர்கள் அனைவரும் முட்டாள்கள் என்று டிஎன்பிஎஸ்சி நினைத்துக் கொண்டிருக்கேன். சார், டிஎன்பிஎஸ்சில ரீவாலுவேஷன்ங்கிற கான்செப்டே கிடையாதா? ஃபார் எக்ஸாம்பிள் +1 +2 டிகிரி படிக்கும் போது கூட நம்ம ரீவாலுவேஷன் கேட்டு நம்ம அப்ளை பண்ணா அதுக்கு ரீவாலுவேஷன் பண்ணுவாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சில ரீவாலுவேஷன்ங்கிற மெத்தடே கிடையாதா? நோட்டிபிகேஷன்ல ரீவாலுவேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இது மிகப்பெரிய அநீதியாச்சு சார், மிகப்பெரிய அநீதி. இதை ஏன் டிஎன்பிஎஸ்சி தொடர்ந்து செய்கிறது நமக்கு தெரியும். ரீவாலுவேஷன் கிடையாது அப்படின்னா நீங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒழுக்கமா பேப்பரை வந்து திருத்தணும். ஒழுக்கமா நீங்க பேப்பர் ஒழுங்கா திருத்த மாட்டேங்கிறீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டே உங்களுக்கு சொல்லிருச்சு. இப்போ பேப்பர் ஒழுங்கா திருத்துறீங்களா இல்லைன்னா யூபிஎஸ்சி மாத்தவான்னு கேட்டுருச்சு ஒரு டைம். சுப்ரீம் கோர்ட்டே கேட்டுருச்சு. அப்படி இருக்கும் பொழுது ரீவேலேஷனும் கிடையாது. இதுதான் கேட்பேன், இப்படிதான் இருக்கணும். இது வந்து எப்படின்னா வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு ரூல் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே,
பிறகு வெளிப்படைத்தன்மைன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன கேட்குறேன், டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. இன்னைக்கு அவர் கேட்குறாரு பார்சலி ஆப்ஷன் வந்திருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அவர் சொல்ல ஊழல் நடந்துள்ளதுங்கிறார் அவர். அப்படி தானே சொல்லுவார் அவர். அப்போது இதில் இது நாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லிஸ்ட்டில் இவங்களை வைக்கிறதுனே தெரியல. ஒன்று 100% ஊழல் பண்ணிடணும், இல்லை 100% நேர்மையாக நடத்திடணும். நேர்மையாக படித்து பாஸ் பண்ணுறவங்களும் வராங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நான் வந்து 40 நாளில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டேன், நான் 50 நாள் ரிசல்ட், 40 நாள் வேணும், 400 நாள் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு நேர்மையாக ரிசல்ட் பண்ணுங்க. நம்ம அதான் கேட்குறோம். ஓகே சார். ஏன்னா இதை நம்பி ஆயிரக்கணக்கான தேர்வுகள் இருக்கிறாங்க சார். அதே போல ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க. ஆமாம் சார். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு 30% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார் ஆண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்குறீங்க? ரொம்ப விசித்திரமா இருக்கே சார் எனக்கு. அதாவது சார், ஒரு பையனுக்கு கல்யாணம்னா பையன் வந்து என்ன வேலை பார்க்குறான், பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு கேட்பாங்க. ஆமாம் சார். இந்த சமூகம் இன்னும் அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஓவராலாக ஒரு 1000 ரேங்க் எடுத்த ஒரு பிசி ஆணுக்கு வேலை கிடைக்கலை, ஓவராலாக ஒரு 3000 ரேங்க் எடுத்த பிசி விமனுக்கு வேலை கிடைக்குது. ஒரே கேட்டகரியில் 2000 ரேங்க் பின்னாடி இருந்தால் அந்த பெண்ணுக்கு வேலை கிடைக்கும். எப்படி சார் அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கும்? பிசியில் இல்லைனா ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் விமன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 4 சாய்ஸ் இருக்குது கவுன்சிலிங்கில். ஷெட்யூல் கேஸ்ட் விமன், ஷெட்யூல் கேஸ்ட் ஜென்ரல், ஜென்ரல் விமன், ஜென்ரல் அப்படி 4 பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்டிங் எடுக்கலாம். ஷெட்யூல் கேஸ்ட் விமனில் வேகன்சி இல்லைன்னா ஷெட்யூல் கேஸ்ட் ஜென்ரலில் இருந்தால் எடுக்கலாம். ஷெட்யூல் கேஸ்ட் ஜென்ரலில் இல்லைன்னா ஜென்ரலில் விமனில் இருந்தால் எடுக்கலாம். பட் ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் ஜென்ஸ்க்கு அந்த ஷெட்யூல் கேஸ்ட் ஜென்ரல் மட்டும்தான் எடுக்க முடியும். ஜென்ரலில் ஜென்ரல் ஃபஸ்ட்டு காலியாக போயிடும். அந்த ஷெட்யூல் கேஸ்ட் ஜென்ரல் மட்டும்தான் அவர் எடுக்க முடியும். அதுலேயும் விமன் வருவாங்க. 1989 நம்முடைய கலைஞர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு மறுப்பதற்கில்லை. அன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறீங்கன்னா 100 பேர்ல 10 பேர் தான் பெண்கள் இருப்பாங்க, 90 பேர் ஆண்கள் இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு இப்படியே வரி வரியாக வந்துட்டே இருக்கிறாங்க. பெண்கள் இடஒதுக்கீடு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, எல்லாம் நம்ம பண்ணுறோம். 2017 ஒரு பெரிய கேஸ் நடந்துச்சு. 21 உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் அப்போ ரிட்டையர்ட் ஆகி போறாரு. அவர் வந்து சொல்றாரு, பெண்கள் இடஒதுக்கீடு தவறாக அளித்து ஆண்களுக்கு மிகப்பெரிய சமூக துரோகம் டிஎன்பிஎஸ்சியும் கவர்மெண்ட்டும் 30 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்புறம் தான் இந்த வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை மாத்துறாங்க. வெர்டிகலோ ஹரிசாண்டலோ இன்னைக்கு நார்மலா 150 பெண்கள் வந்துடுறாங்க, உள்ள வந்துடுறாங்க. பாதிக்கு பாதி பெண்கள் நார்மலே வந்துடுறாங்க. உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வேலைக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்குது. பஸ்ல போறதுக்கு ஃப்ரீயா பஸ்ல போயிடலாம். அப்ளை பண்றதுக்கு பணம் தேவையில்லை, பெண்களுக்கு ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க படிச்சா மட்டும் போதும். அப்படி இருக்கும்போது வேற எந்த வெளி ஸ்ட்ரெஸ்ஸுமே அவங்களுக்கு இல்ல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நார்மலா வந்து ஒரு 150 பேர் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? 80,000. போன வருஷம் நடந்த குரூப் 2ல மொத்தம் 161 வேகன்சில சரி 100 பேர் பெண்கள், வெறும் 61 தான் ஆண்கள். 26 சப் ரிஜிஸ்டர்ல 20 பேர் பெண்கள், 6 தான் ஆண்கள். எந்த வேலைக்கு திரும்ப அவங்க போக மாட்டாங்க? சிறைத்துறைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா என் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வாசலை மிதிக்காது, அதனால சிறைத்துறைக்கு போக மாட்டாங்க. அங்க மட்டும் 50-50 இருக்கும். இதே நிலை நீடித்தால் ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதை விட்டுட்டு நிறைய பேர் இதுக்கு சூசைட் பண்ணி செத்து போயிடலாம். சமூக மாற்றம் இங்க வேணும் சார். ஆண்களை வஞ்சிக்குதா டிஎன்பிஎஸ்சி? ஆண்களை கடுமையாக வஞ்சிக்கிறது, துரோகம் பண்ணுது. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி கிட்ட எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் செலக்ட் ஆனாங்க கேளுங்க. அந்த லிஸ்ட் எங்கிட்ட இல்ல, சொல்ல மாட்டாங்களா? லிஸ்ட் இல்லங்கிறாங்க கோர்ட்ல. சார் அவங்க தான் சார் எக்ஸாம் நடத்துறாங்க, எக்ஸாம் நடத்தும் போது ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னு போட்டு மேல ஃபீமேல்னு கேக்குறீங்கல்ல. அப்ப அந்த லிஸ்ட் இல்லன்னு என்ன அர்த்தம்? அப்படி நீங்க மறைக்கிறீர்கள், உண்மையை மறைக்கிறீங்க. இதே மாதிரிதான் தமிழ் மீடியம் 2010 இருந்து 23 வரைக்கும் தமிழில் எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்க எங்களுக்கு தெரியல. கொடுக்கல, ஆன்சர் கொடுக்கல. எத்தனை எக்ஸாம் நடத்திருக்கிறீங்க? நாங்க 10 எக்ஸாம் நடத்திருக்கிறோம். எத்தனை வேகன்சி கால்ஃபர் பண்ணிருக்கீங்க? 1000 வேகன்சி 15 வருஷத்துல பண்ணிருக்கிறோம். எத்தனை பேர் இங்கிலீஷ் எழுதுனாங்க? சொல்ல மாட்டாங்க. இங்கிலீஷ் எழுதுன சொன்னா அதை கால்குலேட் பண்ணி தமிழ் எழுதி கண்டுபிடிச்சிருவோம். தமிழ் எழுதி எத்தனை அது சொல்லல. தமிழ் மீடியம் ரிசர்வேஷனை பயன்படுத்தி எத்தனை பேர் இங்கிலீஷ் எழுதுனாங்க? அதையும் சொல்லல. தமிழ் மீடியம் பயன்படுத்தி எத்தனை பேர் இங்கிலீஷ் எழுதுனாங்க, ஆங்கிலத்தில் எழுதுனாங்க? எதையுமே, அதாவது இந்த இது ரெண்டுமே சொல்றாங்க. டிரான்ஸ்பரன்சியே இல்ல உங்களுக்கு. சுத்தமா டிரான்ஸ்பரன்சி இல்ல சார். ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை இந்த டேட்டாவா இல்ல கேட்டா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல 2 கண்டக்டர் தான் பெண். இப்படி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வராங்க. ஏன்னா இன்னும் பெண்களுக்கு நிறைய முன்னேற வேண்டியிருக்கு. முன்னேற நான் வேணான்னு சொல்லலை. ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது அந்த காலம், பெண்ணுக்கு ஆண் சமம். இன்னைக்கு வந்து ஒரு கல்யாணம் கல்யாணம் நடக்காது, வேலை இல்லைன்னா கல்யாணம் நடக்காது. அதாவது இந்த படிக்கிற காலத்துல பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஜாலியா பேசி தான் படிப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த மீடியா மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன், உங்க கூட சேர்ந்து ஒரு பையன் படிக்கிறான்னா படிச்சு முடிச்சா அட்லீஸ்ட் அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவனுக்கு அதை வாழ்க்கையாவது நீங்க கொடுங்க. நீங்க வேலையை வாங்கிட்டீங்க, அவனுக்கு வாழ்க்கையாவது கொடுங்க. ஏன்னா அவனுக்கு வேலை இல்லை, வாழ்க்கை இல்லை. ஒரு 35 இருந்து 40 வயசுக்குள்ள இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சதுனால ஒரு வேலை கிடைக்காம, அதாவது வந்து ஒரு கல்யாணமும் ஆகாம அவன் அந்த ஒரு 22 வயசு 2 பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க. இந்த போய் 35 வயசு வரைக்கும் படிக்கிறான். அந்த பொண்ணு 22 வயசுல வேலைக்கு போயிருச்சு. அந்த பொண்ணுடைய பொண்ணு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வருது, இவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நடக்குது நாட்டுல. ரொம்ப கஷ்டம் சார். ஆண்களுக்கு 20 கொடுக்கலாமே, யாரா இருந்தா என்ன?
இடஒதுக்கீடு என்பது என்ன? ஒரு சமூகத்தை மேம்படுத்துவதற்கு உண்டானது. ஆண் சமூகம் பின்தங்கி இருக்கிறது, நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலாம். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அதை விட்டுருங்க. ஆண் பெண், ஆண்ல எஸ்சி எவ்வளவு, ஆண்ல பிசி எவ்வளவு, அந்த மாதிரி கொண்டு இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது எல்லாமே செய்யலாம். ஏன்னா பெண்கள் இடஒதுக்கீடை குறைக்கணும்னு நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஓட் பேங்க், ஆண்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு. பட் அது வேற விஷயம். பெண்கள் இடஒதுக்கீட்டை குறைக்கணும், நீங்க கம்மி பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்ல முடியாது. ஆணுக்கு பெண் நீங்க சமமா கொடுங்க. நீங்க வந்து ஒரு செக்ரட்டரியேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேல பெண்கள் யாரும் உட்காந்து வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இங்க எவ்வளவு வேலை இருக்கோ அதே மாதிரி வேலை வீட்லயும் இருக்கு. ஸோ 1000 நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு அந்த வேலையை உட்காந்து பாக்குறது யாரு? 10 பேர்ல 8 பெண்கள் போயிடுறாங்க, 2 ஆண்கள் தான் உட்காந்து பாக்குறாங்க. அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, அவ்வளவு எக்ஸ்ட்ரா பாடன் அவங்களுக்கு இருக்கு. இவ்வளவு செஞ்சு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளமா கொடுக்குறீங்க இல்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும். 50-50, 50-50. இன்னைக்கு வந்து 50-50 சுத்தமா இல்ல. பெண்ணுக்கு ஆண் சமம் என்ற நிலை உருவாக வேண்டும். பெண்களுக்கு எதிரான நிறைய கொடுமைகள் நடக்குது. ஓகே, நாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மறுக்கிறதுக்கு, அதெல்லாம் தவறு தான். அதுக்காக ஒரு ஆண் சமூகத்தை நீங்க வந்து ஓரமா வச்சு ஓர வஞ்சனை பார்ப்போம் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி. சார், அதே போல அந்த குரூப் 1 எக்ஸாம் வந்து அந்த உதவி வனப்பாதுகாப்பு அலுவலர் அதுலயும் ஏதோ ஒரு முறைகேடுன்னு வந்து ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். அதுல என்ன சார் முறைகேடு நடந்திருக்கு? அது குரூப் 1 லெவலில் ஒரு எக்ஸாம், உதவி வன பாதுகாவலர் அப்படிங்கிற ஒரு தேர்வு. நார்மலாக மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும்பொழுது 2023 நடந்துச்சு நினைக்கிறேன். 2023 அந்த எக்ஸாம் நடந்துச்சு. அக்டோபரில் 24 ஏப்ரலில் ரிசல்ட் மெயின்ஸ் இன்டர்வியூ நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நண்பர் போகிறார், 12வது ரேங்க், மொத்தம் 11 போஸ்ட் தான். அவர் 12வது ரேங்க் கிடைக்கல. பட் நல்லா எழுதியிருக்கிறாங்க. ஏற்கனவே அவர் குரூப் 1 ஒர்க் பண்ணுற ஒய்ஃப் தான் எழுதியிருக்கிறாங்க. சரி, ஓகே, ஆர்டிஐ போட்டு கேட்போம். ஆர்டிஐ போட்டு இவங்க பேப்பர் கேட்குறாங்க. 2024 அக்டோபரில் 25 பிப்ரவரியில் வருது. ஓகே, பதில் 4 மாதம் கழிச்சு பதில் வருது. உங்களுடைய பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வெப்சைட்டில். அவர் டவுன்லோட் பண்ணி பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் திருத்தினவர் வந்து 200 மதிப்பெண் கொடுக்குறாரு. ஓ. ரெண்டாவது திருத்தினவர் 150 மதிப்பெண் கொடுக்குறாரு. ஓ. 50 மார்க் டிஃபரன்ஸ். 50 மார்க் டிஃபரன்ஸ். ஆவரேஜா எவ்வளோ இவருக்கு வரணும்? 175. 175 வரணும் ஆவரேஜ். இவங்க 140 போட்டு அனுப்புறாங்க டிஎன்பிசியில். என்னடா இது 140 போட்டிருக்காங்க? ஒருவேளை வந்து 15% மேல இருந்தா 3வது வேலேஷன் போகணும்னு ரூல்ஸ் இருக்கு. ஓகே, 15% மேல இங்க இருக்கு. அதனால 3வது வேலேஷன் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு லெட்டர் அனுப்புறாரு ஆர்டிஐல. 3வது வேலேஷன் எதுவும் போயிருக்கீங்களான்ட்டு. அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஓகே, அது தப்பு தெரிஞ்சு பண்ணாங்களா? தெரிஞ்சுதான் பண்ணியிருப்பாங்க. என்ன 11 வேகன்சில கூட ஒரு எக்ஸாம் ஒழுங்கா நடத்த முடியல. நீங்க எதுக்கு ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க? வெறும் 11 வேகன்சி. சரி, ஓகே, ஆமா, நீங்க 3வது வேலேஷன் நாங்க பண்ணணும், அந்த ஆன்சர் ஷீட் இந்தாங்க பிடிங்கன்னு சொல்லி ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு ஆன்சர் ஷீட் கொடுக்குறாங்க. ஓகே, அதுல வந்து 120 மதிப்பெண் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திருத்தினவர் 200, 200, ரெண்டாவது 150, மூணாவது 120. இப்ப 4வது திருத்தினாருன்னா 0 மார்க் போட்டிருப்பாங்க போல. இவங்க லட்சணம் அப்படித்தான். இப்ப என்னன்னா கடைசி லீஸ்ட் 2 மார்க். அதாவது ஃபர்ஸ்ட் 200, 150க்கு ஆவரேஜ் 175 போடணும். பட் 140 தான் போட்டாங்க. ஸோ ஓகே, அந்த 140க்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி 3வது வேரியேஷன்ல நீங்க வந்து எந்த மதிப்பெண் போட்டா அது 140 வரும் அப்படிங்கிற உட்காந்து யோசிச்சு அந்த மாதிரி 120ன்னு ஒரு ஆன்சர் சீட்டை கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த மண்டையில இந்த கொண்டைய மறந்துனா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க பண்ண தப்பு என்னன்னா, முதல் 2 வேல்யூஷன்ல டிஎன்பிஎஸ்சியுடைய எம்பளம் இருக்கிறது. ஓகே. 3வது வேல்யூஷன்ல டிஎன்பிஎஸ்சியுடைய எம்பளம் இல்லை. ஓகே. அப்ப இன்வேலிட். 10th உங்களுக்கு மார்க் ஷீட் என்ன 2 டைமா கொடுக்குறாங்க, ஒரு டைம் தான் கொடுக்குறாங்க. அப்போ இதை யாரை ஏமாற்றுவதற்கு நீங்க எதை செய்தீர்கள்? இன்னைக்கு அந்த பையனுக்கு ஒழுங்கா நீங்க மார்க் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க், மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்று உதவி வன பாதுகாவலராக போயிருப்பாரு. ஸோ இன்னொரு உதவி வன பாதுகாவலர் அவர் இது பார்த்துட்டு கால் பண்ணார். ஸோ எனக்கு இதே மாதிரி ஒரு சில இஷ்யூ நடந்துச்சு, கோர்ட்டு கேஸ் பண்ணேன், 4 வருஷம் கழிச்சு வேலை கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு. ஓகே. 4 வருஷமா கோர்ட்டில் கேஸ் போட்டு அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே. இதுவா வேலை? அப்போ இதுவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரரா? குரூப் 1னாலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரர், குரூப் 2A அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரர், குரூப் 2னாலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரர், குரூப் 4 பிறகு நீங்கள் எரர் இல்லாமல் எக்ஸாம் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் நடத்துறதுக்கு வந்து நீங்கள் வந்து தேவையே இல்லையே. எல்லா இடத்துலையும் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை, இது வந்து நிர்வாக குளறுபடி ஆயிடுச்சு. அப்போ எதுக்கு ஒரு சேர்மன் அப்படிங்கிற ஒருத்தர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு, செக்ரட்டரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறீங்க, கண்ட்ரோலர் 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறீங்க, அப்புறம் மெம்பரில் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், மொத்தம் 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, அப்புறம் மெம்பர் இருக்கிறாங்க, ஜாயின்ட் செக்ரட்டரி ஒரு 20 ஜாயின்ட் செக்ரட்டரி இருப்பாங்க, அடிஷனல் செக்ரட்டரி ஒரு 5 பேர் இருப்பாங்க, அண்டர் செக்ரட்டரி ஒரு 40 பேர் இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 300 பேர் வந்து ஒரு 500 பேர் டிஎன்பிசி அலுவலகத்தில் வேலை பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 பேர் இருந்தால் நிர்வாக குளறுபடி. ரொம்ப சிரிப்பா இருக்கே சார். இது வந்து யூபிஎஸ்சியில் என்னைக்காவது நடந்திருக்குதா? இல்லை, யூபிஎஸ்சியில் நடந்ததே கிடையாது. யூபிஎஸ்சி ஒழுங்காக நடத்துகிறாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, தமிழ் எழுதினா மதிப்பெண் கொடுக்குறாங்க சார். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ் எழுதினால் மதிப்பெண் கொடுக்கிறது, மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ் எழுதினால் மதிப்பெண் வழங்குவதில்லை. அப்போ தமிழில் எழுதக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழில் ஏன் படிக்கிறாங்க? நீங்களாம் பாவப்பட்ட பசங்க தமிழ்லேயே படிக்கிறாங்க. கொஞ்சம் பணம் வச்சாலும் இங்கிலீஷ்.
அதே மாரி தமிழ் மீடியம் படிக்கிற பாவப்பட்ட பசங்களுடைய பாவத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இவர்கள் நம்பி படிக்கிறது? இவங்க இப்போ ரிசல்ட் சீக்கிரம் போடுறாங்க, இப்போ ரிசல்ட் சீக்கிரம் ஓகே நல்ல விஷயம்தான், பட் நியாயமான ரிசல்ட் வரணும், நேர்மையான விஷயம். ஆனால் எல்லா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம், ரீவேல்யூஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் கொடுக்கறது மார்க், நான் கொடுக்குறது ரிசல்ட்டு தப்பா கேள்வி கேட்க, அப்புறம் 6 கேள்வி தப்பா கேட்டப்ப எல்லாரும் கேட்குறாங்க. குரூப் டி எக்ஸாம் கிரேஸ் மார்க்காவது போடணும். 6 கேள்வி தப்பா கேட்டாங்களே, அந்த 6 கேள்வி என்ன பண்ணாங்க சொல்லணும், சொல்ல வேண்டிய கடமை டிஎன்பிசிக்கு இருக்கு, ஆனால் சொல்றது கிடையாது. இதை எப்போ சொல்லுவாங்க? சரி, எக்ஸ்பர்ட் கமிட்டி, வாட் இஸ் எக்ஸ்பர்ட் கமிட்டி? இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி 2011 வந்து ஒரு வீடியோ இருக்காரு, அவர் பேசுவார் அடிக்கடி. சார் எக்ஸ்பர்ட் கமிட்டிலாம் பொய் சார், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போட்டேன், எக்ஸ்பர்ட் கமிட்டி கோர்ட்டில் வந்து பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, அதாவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், அண்ணா யூனிவர்சிட்டி, இவங்க வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஒரு கொஸ்டினுக்கு. ஓகே, அந்த ஆன்சரே தப்புன்னு இவங்க சொல்றாங்களாம். யார்? டிஎன்பிசி. ஏன்னா இவங்க அவங்களோட பெரிய பல்கலைக்கழகம் பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு பல்கலைக்கழகம் கொடுத்த ஆன்சரே தப்புன்னு சொல்றாங்க இவங்க. அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணவங்களே நாங்கள் நேரில் போய் கேட்டோம். அப்போ அந்த ப்ரிப்பேர் பண்ண டீச்சர் சொல்றாங்க நாங்களாம் கரெக்டான ஆன்சரை தான் கொடுத்தோம், அவங்க தான் தப்பா கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள்ட்ட வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கினாங்க. அப்படியே சொல்றாரு ஃபோன் பண்ணி. வெத்து பேப்பர்ல என் கையெழுத்து வாங்கணும்? அப்போ நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்னா மூடி மறைக்கிறதுக்கு தப்பு மேல தப்பா பண்றீங்க. ஓகே, இதனால் பாதிக்கப்படுவது யார் என்றால் மாணவர்கள், படித்த மாணவர்கள். அவன் ஹை கிளாஸா இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, லோ கிளாஸா இருந்தாலும் படித்த மாணவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. என்னமோ ஒன்று பெண்களாக பிறந்ததுனால அந்த ரிசர்வேஷன்ல அப்படி இப்படி ஏதாவது அவங்க உள்ள வந்துடுறாங்க. ஓகே, ஆண்கள் இதுல டிஎன்பிசி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஆண்கள் இவர்கள் இருவருக்கும் வேண்டாத ஒரு தேர்வாக இது மாறிவிட்டது கடந்த 4 வருடங்களாக. ஓகே, தமிழ் மீடியத்துக்கு எப்பவுமே போடுறது இல்லை, அது வேறு விஷயம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு இந்த தமிழ் வந்து ரொம்ப ரீசெண்டாக நம்ம இங்கிலீஷை நீ வேணாம் சொன்னதுனால தமிழ் நான் வேணாம் இன்னொரு ஆள் சொல்கிறாங்க. இது வந்து எப்படி ஒரு இதுன்னு தெரியல, லாஜிக்கலாகவும் நமக்கு தெரியல. ஆமாம், பல வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தொடர்ந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். உங்கள் வீடியோ மூலமாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சா ரொம்ப நன்றி சார். குறிப்பாக டிஎன்பிசி குளறுபடிகள் பற்றி நாம் தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் நடந்த இந்த தேர்வு முடிவுகளில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடி இருக்குது. தமிழ் மீடியம் மாணவர்களை, தமிழில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களை டிஎன்பிசி புறக்கணிக்கிறாங்க. அதே போல் வந்து ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணுறாங்க. அந்த இடஒதுக்கீடு முறையை வந்து அரசாங்கம் மாற்றணுங்கிற ஒரு பல்வேறு கோரிக்கைகளை வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க. இது கேட்க வேண்டிய காதுகளுக்கு எட்டும்னு நினைக்கிறேன். நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசிய நன்றி நட்ராஜ் சார். நன்றி சார்.